எருமாட்டு பழம் கண்ண புடனில்லாட வச்சிருக்க ஓரமா போயிருக்க மேல வந்து போகுற. சாரி இல்ல. என்ன சாரின்னு அங்க இருந்து ஒரு பஸ் வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லுவாடா? இல்ல இல்ல. லாரியில மோதிட்டு சாரி சொல்லுவியா? இல்ல இல்ல. இல்ல ஒரு ஆட்டோல மோதிட்டு சாரி சொல்லுவாடா? அங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்ல. அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? ஒரு கும்பல்ல கூட்டத்துல வந்து மோதினா பரவாயில்லடா. தன்னந்தனியா வந்துகிட்டு வந்து மேல மோதுற. இந்த கலர்ல சட்டையை பார்த்தா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா? இல்ல இல்ல. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா? தெரியாம அடிச்சா சாரி சொல்லித்தானே நானும் சொல்லுவேன். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னைய மாதிரி ஐயோக்கப்பட்ட விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு. சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு. மறுபடியும் சாரிங்காரா, மறுபடியும் சாரிங்காரா, சாரியாரா, சாரியாரா, சாரிங்க. குற்றாலத்தை பார்த்து கொலை பண்ணிடுற ஆட்கள் என்ன நடத்துக்க போடா. அல்ல என்ன இந்த பக்கம் அடிச்சது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி அடிக்கல. இந்த பக்கம் நான் அடிச்சது பிரியப்பட்டு அடிச்சது. இந்த பக்கம் நீ சொல்லி அடிக்க அளவுக்கு நான் வன்முறை ஆளம் கிடையாது. போ பிச்சு விடுவோனே. அல்ல என்னடா ஒரு சைஸா சட்டையை பிடிக்கிற? இப்படி வாங்க. என்ன அடிங்க. இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ? அடிடா. அடிக்கல எது டாவா? என்ன வார்த்தை மாறுது? அடிக்கலைன்னா வெட்டுடா. அதான் அடிச்சிட்டலடா. அது அப்படா. இப்ப அடியா. டேய் அடியா. டேய் அடியா. போடு. அடிடா. என்னைய மிருகம் ஆக்கிறாதா? மிருகம் ஆயிட்டடா. சொன்னாங்களே வீட்டுக்கு போனீங்க. டேய் அடிடா. அடிடா. இர அடிச்ச அமைதியாரியா நீ? அடிச்சிருவேன். அடி. ஒண்ணு அடிக்கணும். அம்மா இங்க வா. இப்படி ரொம்ப கேக்குறானே. என்ன கடைசி இழுப மாதிரி இருக்கு? மூச்சக்காரா? அட பாவி செத்துட்டியா? அடே அடே என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா. என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா. அறியாம என்ன கொலைகாரன் ஆக்கிட்டேடா. ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? இந்த 3 விரல்ல ஒரு விரல்ல தொடுங்கண்ணே. நான் ஏன் தொடணும்? அண்ணே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். 3 தொழில் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 விரல்ல எந்த விரல்ல தொடுறீங்களோ அந்த தொழிலை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆஹா என்னையா அது? இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? நீ மனுஷன்டா. 3 விரல்ல ஒண்ணா தொடுறவா? 3 தொழில எப்படி ஒண்ணா பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு தொடுங்க. தொழிலை இப்ப ஆரம்பிச்சிரேன். அப்படியா? அதானே? அது இல்ல அது இல்ல. இதானே? அது இல்ல. இது இதானே? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? அண்ணே வீட்டுல ஒரே வருமண்ணே. ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்லைண்ணே. கழுத என்னத்தையாவது பண்ணிவிட்டு 1 வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு 3 தொழில் ஃபிக்ஸ் பண்ணனே. 1 கொலை, இன்னொன்னு கொள்ளை, 1 கற்பழிப்பு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டீங்க. கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டனா? ஆமாண்ணே. அதுவும் ஆள் காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க. இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா? உங்களே காட்டுது பாருங்க. இது நல்லா இல்லடா. செவனேன்னு போய்க்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டை இருக்கிறது நல்லா இல்ல. சும்மா வளவள பேசிருக்கேன். ஜெயிலுக்கு நேரமாச்சு. என்னடா ரயிலுக்கு நேரமான மாதிரி சொல்ற? சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போணும்டா. ஆமாண்ணே உன்னை வெட்டிட்டு தான் சொல்லி தரேனே. பாக்க பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கா. எவனையும் நம்பி நின்னு பேச முடியல. நான் என்ன செய்வேன்? என்னடா ஒரு பெரிய மனுஷன் தலையில கையை வச்சுக்கிட்டு குரலிட்டு கட்டுற மாதிரி கூட்டத்தை குடிக்க தெரியல? நான் எடுக்க மாட்டேன் சொல்லு. எடுத்தா பிரச்சனை இல்ல. எடுத்தா பிரச்சனையா? டேய் அவன் தலை எடுத்தா தானே பிரச்சனை. கையை எடுத்தா அதுக்கு பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. எற கையா? டேய் என்னடா வாயில ரத்தமா இருக்கு? தலைய வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்சு கடிச்சு போறானே. சங்க கடிக்கிறானா? ஆமால 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கல. 3 நாளாவா? எப்படா மாட்ட வந்த? ஏற்கனவே வெளியில வந்து மாட்டினானா? அவன் நேக்கா என்னைய மாட்டி விட்டு போயிட்டானா? நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்தல. எது? இப்ப நான் எப்படா போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ. இன்னைக்காவது என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும். நல்லா இருப்ப நீ. அடே அடே இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. நீ எதையும் இதயம் இல்ல. கைய மட்டும் எடுத்துறாத. ஐயோ 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 எனக்கு தேவையானாது. இவ்வளவுதாக்கா கொடுத்து விட்டு போயிட்டாயா? ஐயோ மனுஷனுக்கு புது புது நியாயம் வருது. நான் என்ன பண்ண? தங்கு மேலே குறியா இருக்காரு. யாராச்சும் வாக்கையா? ஒரு வாரமா அப்படியே ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பாக்குறாங்க தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்களே. மொட்டை வாயில ரத்தம்,
இவன் வேற அவன் தலையில கைய வச்சிருக்கான். என்னடி இதெல்லாம்? இவன் அவன் தலையில இருந்து கையெடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ, அப்ப இன்னும் கடிக்கவே இல்ல. இருடி, கடிப்பா, கடிக்காமலா போயிருவான். இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தானே போகணும். கூத்து வைக்க மாதிரி கூட்டமா பின்னாலே வந்து மீட்டிங் போட்ட மணிமா இருக்காளுங்களே. இந்த கதி ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா தெரியலையே. என்ன ராஜா, இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஹா, அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. ஏன் சார், இந்த அட்ரஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணுமா? அப்படின்னா இவர் தலைய கொஞ்ச நேரம் பிடிங்க, அட்ரஸ் சொல்றேன். தலை அந்த கையில இருக்கு, அட்ரஸ் இந்த கையில இருக்கு, தாராளமா சொல்லலாமே. ஆஹா, ஆளை பார்த்தா அரக்கிரிக்க மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. இல்லங்க, நீங்க தலைய புடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் கைய கால ஆட்டி பெரிய அட்ரஸ் சொல்லுவேன். அவர் தலையில என்ன ப்ராப்ளம்? அவர் தலையில வந்துங்க, ஐயோ சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ, அது வந்து தஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்காவில சொல்றாங்க சார். அப்படியா? அவர் வாயெல்லாம் ஏன் ரத்தமா இருக்கு? அது வந்துங்க அப்பப்ப கீழே வந்து பல்லு தெரிச்சு போகுங்க. அப்ப உங்களுக்கு இங்கெல்லாம் ரத்தமா இருக்கு? ஐயோ, இந்த நீசப்பைய மேல சாயப்பெல்லாம் படுதுடா. அப்ப உங்க உனக்கு அட்ரஸ் வேணும் வேணும்னா தலை பிடிப்போம். ஏன் இப்படி கேள்வியா கிடைக்கிறீங்க? கேள்விக்கு பிறந்தவன இங்க பாரு, நான் கை எடுத்தவன நீ வச்சிருந்தா சரி, ரெடியா இருந்துக்க. தப்பிச்சிடலாம்.